பேரணியலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். தாவேக சார்பில் இன்னைக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று இருக்குது. முதல் தளபதி விஜய் கல்வி விருது விழா. ஓகே, அந்த நிகழ்வில் வந்துட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீட் தொடர்பாக பேசியிருக்காரு. நீட் மட்டும் தான் உலகமா, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த விஷயங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வானமே எல்லை, அத்தனைக்கும் ஆசைப்படு, இந்த ஜக்கி, நித்யானந்தா இவங்க டெம்ப்ளேட்டில் வரக்கூடிய வசனங்கள். இந்த நீட்டு மட்டும்தான் எல்லையா, அதை ஆரம்பிக்கும் போதே நீட்டுன்னு ஆரம்பிக்கலை, அவருடைய டயலாகு போல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது பேசிக்கிட்டே வரும்போது அடுத்து ஒரு ரிவீலிங், அடுத்து ஒரு லீடு, கிளைமேக்ஸு, ரிவீலிங், அப்படி தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் அவருடைய ஸ்பீச்சஸில். இப்போ இதில் அவர் பேசும் பொழுது ஒரே விஷயத்தில் உங்களோட கவனத்தை ரொம்ப போட்டுறாதீங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரே விஷயத்தில் கவனத்தை போடாதீங்க அப்படின்னா அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு? எல்லா விஷயத்துலையும் கவனத்தை போடுங்க. எல்லாத்துலேயும் கவனத்தை போட்டு ஒருத்தனால இருக்க முடியுமா? சரி, அப்புறம் அடுத்து நீட்டுன்னு அதை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அப்போ இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இன்னொன்று, இன்னொன்று இல்லைன்னா இன்னொன்று. இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னா, ஒரு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய பேச்சு அல்ல. இப்படித்தான் பல பேர் தன்னம்பிக்கைன்னு இதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய பேச்சு அல்ல. மாறாக இது மாணவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரேஷனை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலை. ஆஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? ஒன்றின் மீதான ஏக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையை முடித்தோம்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்றது. ஏன் அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றாங்க? அதன் மீது அவர்கள் ஒரு பெரிய உழைப்பை செலுத்தி தொடர்ந்து உழைத்து அந்த வெற்றியை பெறுகிறார்கள் இல்லையா? இது வேலை வாய்ப்பை பெறுவதற்கு இதை நீங்கள் வைக்கலாம். இதே போல் எந்த வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு இந்த வேலையில் ஈடுபாடு அதிகம், நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்றதன் காரணமாக, இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தர் விஷுவல் எடிட்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு சினிமாவில். அவர் என்ன பண்ணுவார்? சின்ன சின்ன வீடியோஸ் எடிட் பண்ணுவார், போஸ்ட் பண்ணுவார், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் யாராவது ஒரு டேரக்டர்கிட்டையோ அல்லது எடிட்டர்கிட்டையோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார், எடிட் கற்றுப்பார். இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் எடுக்கும். இதுக்கு இடையில வாழ்க்கைக்கு தேவையான பணம் கிடைக்காமல் போகலாம், அன்றாடம் நம் வாழ்க்கையை மகிழ்விக்கக்கூடிய சில பொருட்கள் கிடைக்காமல் போகலாம், குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் சூழல் வருமா? விலகி இருக்கும் சூழல் வரும். 26 வயதில் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் 35 வயதாகியும் திருமணமாகாமல் வாழ்க்கையை நடத்த வேண்டி வருமா? வாழ்க்கையை நடத்த வேண்டி வரும். ஆனாலும் அதற்கான உழைப்பை அவர்கள் செலுத்துவார்கள். ஏன்? அந்த துறையில் நான் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஊக்கமும் ஒரு வெறியும், அதுதான் அவர்களை சாதிக்க வைக்கிறது. ஒரு வீடியோ எடிட்டர்கிட்ட நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்றேன், ஒரு 2 வீடியோ பண்ணி பார்ப்போம், எனக்கு வரலை, சரி உலகத்தில் எடிட்டிங் மட்டும்தான் வேலையா, நாளைக்கு கேமரா பண்ணுவோம். 2 கேமராமேன்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், நமக்கு கேமரா வரல, சரி உலகத்தில் கேமரா மட்டும்தான் வேலையா, சரி ஒரு நாள் லைட்டு பிடிப்போம், லைட்டு பிடிக்கிறதுக்கும் நமக்கு கை வரல, சரி லைட்டு பிடிக்கிறது மட்டும்தான் வேலையா, அடுத்து ஷேடோ பார்க்கறது, ஷேடோ பார்ப்போம், ஷேடோ பார்க்க ஒழுங்காக வரல, சரி ஷேடோ பார்க்கறதா வேலையா, வேற என்ன பண்ணலாம், வீட்டில் படுத்து தூங்கலாம். இது ஆஸ்பிரேஷனா? இல்லை, அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரே விஷயத்தை மட்டும் குழப்பிட்டு இருக்காதீங்க, நீட்டை மட்டுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் வேற ஒன்று இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கன்றாரு. அது எல்லாருக்கும் அதுதான் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? வேற ஒன்று இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு? ஏன் நீட்டுக்குள்ள போக முடியல? இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க தான் காட்டுக்குள்ள போனா திருடன் வர்றான்னு தெரியுது இல்ல, எதுக்கு சார் நீங்க தேவையில்லாம காட்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க? சுத்துப்பாதை வழியா போங்க சார். இது பேச்சா? திருடனை பிடிக்கிறதுக்கு ஒன்று சேரணும்ல. திருடன் இருக்கான்றத சொல்லுது, திருடனை கண்டுபிடிக்கிறோன்றத சொல்றாங்க. திருடனை பிடிக்கிறதுக்கு நீதிமன்ற கதவை தட்டி இருக்கிறோம், கவர்னர் வீட்டு கதவை தட்டி இருக்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டு கதவை தட்டி இருக்கிறோம், உச்சநீதிமன்றத்தை தாண்டி நாடாளுமன்ற கதவை தட்டி இருக்கிறோம், இவ்வளவு பண்றோம். ஆனாலும் திருடன் இல்லைன்னு நீதிமன்றமும் சொல்லுது, ஆளுநரும் சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா திருடன் இருக்கான்றது ஊருக்கே தெரியும். இப்ப என்ன பண்ணலாம்? திருடனை நம்மளாதான் போய் அடிச்சு விரட்டணும். அடிச்சு விரட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று சேரணும். ஆளுங்கட்சி செயலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மற்ற என்ன பண்ணணும்? சுத்தி இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து வாடா இன்னைக்கு திருடனை பிடிக்கிறோம்டான்னு உள்ள இறங்க தானே செய்யணும். வேற என்ன பண்றது? விஜய் பண்ணக்கூடிய வேலை எப்படி அப்படின்னா, அவன் உங்க மேல ஆதிக்கம் செலுத்துறான்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அவன் உங்க மேல ஆதிக்கம் தான் செலுத்துறான். என்ன பண்றது? உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்கு, வயசு இருக்கு, வேற வேலையை பார்த்துட்டு போங்க. இதுதானே பிஜேபி காரன் சொன்னா. ரைட். தாவேக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே ஏற்கனவே நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, எழுதின மாணவர்கள் இருக்கிறாங்க, திருப்பி எழுதுவான். அப்ப என்னப்ப ஓகே திருப்பி எழுதுவான். அப்ப என்னன்னு கேட்கிறேன். வாய்ப்புள்ளவர். இப்போ ஒருத்தர் ஹெட்மாஸ்டர் பையன் வந்தாரு, அந்த ஹெட்மாஸ்டர் கூட இளைய காமராஜரா,
அப்படின்லாம் பட்டம் கொடுத்துட்டு போனாரு. அந்த ஹெட்மாஸ்டரால அந்த பையனை இன்னொரு வருஷம் உட்கார வச்சு படிக்க வைக்க முடியும்ல நீட்டுக்கு? இப்போ எங்க அப்பா வந்து ஒரு ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வருஷம் என்னை படிக்க வைக்கிறாரு. அடுத்த வருஷமும் அவரால் படிக்க வைக்க முடியும்ல? வாய்ப்புலாம் படிக்க வைக்கிறான். முடியாதவன் என்ன பண்றான்? வேற வழி இல்லை, ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வேற வாய்ப்பு தேடி போறாங்க. இப்போ தடுக்க வேண்டியது எதை அப்படின்னா, நீட்டு தேர்வு தான் தடுக்கணும். யூபிஎஸ்சி போன்ற வேலை வாய்ப்பை பெறுவதற்கான ஆஸ்பிரேஷனை படிக்கிறதுக்கு சேர்றதுக்கே ஒருத்தன் வைக்கிறான் அப்படின்னா அவன் கேவலமானவன், அவனை அம்பலப்படுத்தணும். அவனுக்கு எதிரான ஒரு கருத்து அந்த மாணவர்கள்ட்ட பேசுறீங்களா? உங்களால் மருத்துவம் படிக்க முடியாமல் போனது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. மருத்துவம் மட்டும்தான் உலகமா? வேற ஒன்றை படிங்கன்றது ஒரு ரூட்டு. உங்களை மருத்துவம் படிக்க விடாம பண்ணது யாருன்றதை அவங்களுக்கு அடையாளப்படுத்தணும்ல. சொல்ற காசை கொண்டாந்து கொட்டுவாங்கன்னு சொல்ற, காசுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற, ஜனநாயகமா இருன்னு சொல்ற, அந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறவன் யாருன்றதை சொல்ல ஓப்பனா? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜக சொல்லி கொடுப்பதை அப்படியே பேசுவது. இதுதான் நீங்க வந்து காலங்காலமா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பண்ற வேலை இதுதான். ஏன் வந்து இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, மாணவர்களை ஆஸ்பிரேஷனே இல்லாம பண்றது. இப்போ ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்க, 4 தடவை ப்ரிப்பேர் பண்றாங்க, கிடைக்கல. உடனே யூபிஎஸ்சி மட்டும்தான் வாழ்க்கையா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லையா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இல்லையா? குரூப் 4 இல்லையா? குரூப் 7 இல்லையா? விஏஓ எக்ஸாம் இல்லையா? தாசில்தாராக போக முடியாதா? உன்னால ஒரு பியூனா வேலை பார்க்க முடியாதா? அப்படி போக வேண்டியதானே? அப்ப ஆஸ்பிரேஷன்றதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்றின் மீதான கன்விக்டட் எஃபர்ட். அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? ஒரே விஷயத்துல கவனத்தை போடாதீங்கன்னு. ஸ்பீச் எண்டு கேட்டீங்களா? கரேஜ், அடுத்த வார்த்தை கன்விக்ஷன்னா என்ன சார்? சந்தோஷ், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கன்விக்ஷன்னா என்ன? கன்விக்ஷன்னா ஒரு விஷயத்துல முடிவெடுத்து அதன் வழி பயணிக்கிறது. ஒரு விஷயத்தின் மீது தீர்க்கமாக உறுதியான நம்பிக்கை கொண்டு பயணித்தல், அதுதான கன்விக்ஷன். முதல்ல அதை பண்ணாதன்ற, அப்புறம் அதை பண்ணுன்றீங்க. என்னதான் உங்க லாஜிக்கு? இல்ல, அது ஒரு மேற்கோள் காட்டி பேசுறாரு. எது மேற்கோள்? கன்விக்ஷன். அந்த ஒரு எழுதி கொடுத்தவன் என்னப்போ எழுதி கொடுத்துட்டான். கரேஜ், கன்விக்ஷனு, காட்டுமிராண்டித்தனம்னு அடுத்த வாரத்தை எழுதி கொடுத்துருந்தாலும் அவர் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி அட்டை டு அட்டை ஒப்பிச்சுட்டு போயிருப்பாரு. அதுக்கு தேவையான எமோஷன்ஸை ஃபேஸில் அப்படி எக்ஸ்பிரஷனில் காட்டிக்கிறது. ஏன்னா நடிகர் இல்லையா? இப்போ இந்த ஆஸ்பிரேஷன்றது ஏன் முக்கியம் ஒரு சமூகத்தில் அப்படின்னா, ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா நாட்டில் மற்ற வேலைகள்லாம் யார் சார் பார்க்கறது? எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும் சார், எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கிடணும், அப்பா அம்மா பண்ணுற தொழிலை உயர்வாக நினைக்கணும். காலையில் ஸ்கூலுக்கு வர்றீங்களா, மத்தியானம் போய் அப்பா அம்மா செய்கிற தொழிலை கற்றுக்குங்க, அது ஒன்றும் கேவலம் கிடையாது. சொன்னது யாரு? 1953 ராஜாஜி சொன்னாரா? ஏற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் ஏற்றுக்கல? பெரியார் ஏன் போராடினாரு? திமுக ஏன் போராடிச்சு? ஏன் போராடினோம் என்றால், இந்த சமூகத்துக்கு ஆஸ்பிரேஷனே இல்லாம பண்ணணும். யாரு மட்டும் ஆஸ்பைரிங்கா இருக்கணும்? அவ மட்டும் ஆஸ்பைரிங்கா இருப்பான். அவ கடல் கடந்து போகக்கூடாதுன்னா கடல் கடக்கணும்ன்ற ஆஸ்பிரேஷனோட அவ இருப்பான். மணி அடிக்கிறது மட்டும்தான் வேலைன்னா, மணி அடிக்கிறத தாண்டி என்னென்னலாம் வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் என்னோட வேலைன்னு ஆஸ்பிரேஷனோட இருப்பா. ஆனா மற்றவாள்லாம் அந்த ஆஸ்பிரேஷனை தொலைச்சுன்றணும். மற்றவாள்லாம் எல்லா வேலையும் சேர்ந்து செய்யணும். மற்றவாள்லாம் டாக்டர் மட்டும்தான் வேலையா, மற்ற வேலையை படிச்சுங்கோ. அப்போ டாக்டர் வேலைக்கு யார் போவா? நாங்கள் போவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இப்போ அவர் சொல்கிறாருல, மற்ற வேலையை பார்த்துட்டு போங்க, மற்ற படிப்பை பார்த்துட்டு போங்கன்றாருல. அப்போ யார் டாக்டர் வேலைக்கு போகிறா? யார் டாக்டரா மாறுறா? ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு, எடுத்து பாருங்க. 2016-17 நீட் அறிமுகப்படுத்துவதற்கு முன், நீட் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின் அப்படியே கம்பேரிசன் எடுத்து பாருங்க. நீட்டுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் 12th முடிச்சு கிராஜுவேட்டா இதில் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் எம்பிபிஎஸ்ல ஜாயின் பண்ணுறவங்களுடைய சதவீதம் 70லிருந்து 80. நீட் வந்ததற்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைமர்ஸனுடைய எண்ணிக்கை 30% குறைஞ்சிருக்கு. மற்றவங்கெல்லாம் ரிப்பீட்டர்ஸ். எப்படிப்பட்ட ரிப்பீட்டர்ஸ்? நீட் தேர்வை உட்காந்து படித்து திரும்ப திரும்ப எழுதின ரிப்பீட்டர்ஸ். மற்றவங்களுக்கு வாய்ப்பே எல்லாம் மறுக்கப்பட்டது. இப்போ திரும்பி திரும்பி படிக்கிறவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், ஒரு தடவை படிக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க, அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கணுமா? இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது, நீங்க வேற சிஸ்டம் பார்த்துங்கன்னு சொல்றது சரியா? உங்களுக்கான இடம் இல்லைன்னு சொல்றவங்க கேட்கணும். அதை தானே அவனும் சொன்னா, காலங்காலமா அதை தானே சொல்லிட்டு இருந்தா. தெருவுக்குள்ள நீங்கள்லாம் வந்துட்டேன்னா நாங்கள்லாம் எப்படிடா நடக்கிறதுன்னு அவ கேட்டா. இன்னைக்கு இதை தானே இவரும் சொல்றாரு. இந்த நடந்தா இந்த தெருவில் தான். இப்போ ஒன்றும் இல்லை, வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் போனார் இல்லையா? போன இடத்துல பெரியார்கிட்ட, சார் நடந்தா இந்த தெருவில் தான் நடப்பீங்களா? ஏன் சார் அந்த தெரு இருக்குல்ல சார், நடந்து போனா என்ன சார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா, பெரியார் என்ன பண்ணியிருப்பாரு? கம்பெடுத்து மண்டையிலே வைப்பாரா மாட்டாரா?
அம்பேத்கர்ட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தா கோட்டை விட்டுட்டு சப்புன்னு ஒரு அறையை விடுவாரா மாட்டாரா? அம்பேத்கர் ஸ்கூலுக்கு போனார் சார். ஸ்கூலுக்கு போனவர் என்ன பண்ணிட்டாங்க, மேலே உட்காரக்கூடாது கீழே உட்காருன்னு சொன்னாங்க. உடனே அம்பேத்கர்கிட்ட போய், அம்பேத்கர் இங்கே தான் உட்காந்து படிக்கணுமா? போங்க அம்பேத்கர், உங்கள் சேரியிலே ஒரு வாத்தியார் உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு, அங்கே போய் படிங்க அம்பேத்கர், எதுக்கு அம்பேத்கர் இங்கெல்லாம் வர்றீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா? அப்படி ஒருத்தன் சொன்னான்னா அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சாதி வெறியன்னு சொல்லுவோம். ஆமாவா? இப்போ இவர் என்ன சொல்றாரு, படிச்சா மருத்துவம் தான் படிக்கணுமா? ஏன் நீங்க இது படிக்கக்கூடாதா, அது படிக்கக்கூடாதா, மற்றது படிக்கக்கூடாதா? அந்த பையன் இந்த அவர் வேற பட்டத்தை கொடுத்துருக்காருன்னா இளைய காமராஜர் தலைமை ஆசிரியர். இப்போ அவர் பட்டம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அந்த பட்டம் கொடுத்த ஒரு பையன் எவ்வளோ எடுத்திருக்கிறாரு? 593 எடுத்திருக்கிறாரு இல்லையா? அவருடைய கட் ஆஃபுக்கு அவருக்கு தாராளமாக மருத்துவ சீட்டு கிடைக்கும். ஆனால் நீட்டின் காரணமாக கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ அவர் எதை எதிர்க்கணும்? நீட்டை எதிர்க்கணும். நீட்டு இல்லாத முறைக்கு சரி தமிழ்நாடு அரசாங்கத்தை அதுக்கு வழக்கு போடு, இதுக்கு வழக்கு போடு, அதுக்கு ரோட்டுக்கு வா, இதுக்கு ரோட்டுக்கு வான்னு இவங்க இஷ்டத்துக்கு கேட்குறாங்கல்ல. நீ போய் நீட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு நடத்து. ஏன் நடத்த வக்ஃபுக்கு கேஸ் போட்டீங்கல்ல, பெருமையாக அடிக்கிறீங்கல்ல, ஏன் நீட்டுக்கு போட மாட்டீங்க? ஏன்னா அவருடைய அஜெண்டா அது கிடையாது. வக்ஃபு கேஸ் போட்டது காரணம் சிறுபான்மையினரின் நம்பிக்கைக்குரியவன் நான் என்கின்ற வகையில் திமுக பக்கம் உள்ள சிறுபான்மை வாக்குகளை உடைத்து தன் பக்கம் திரட்ட வேண்டும். ஏன் நீட்டுக்கு போடலை அப்படின்னா, நீட்டை நார்மலைஸ் பண்ணுறது இவருடைய அஜெண்டா. நீட்டை என்ன பண்ணணும்? ஆஸ்பிரேஷன் இல்லாமல் பண்ணணும். நாளைக்கு என்ன பண்ணுவான்? கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வருவான். கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த படிப்பில் ஏற்கனவே வந்துருச்சு, தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலங்களையும் வந்துருச்சு. மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இருக்குது. மத்திய பல்கலைக்கழகங்கள்ல தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்ல எல்லாத்துக்கும் வந்துருச்சு. கியூட் எழுதுனாதான் நீங்க ஒரு காலேஜில் போவே முடியுன்றது பல மாநிலங்கள்ல அமலுக்கு வந்துருச்சு. அப்போ அங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? அங்கே நம்ம நடிகர் போய் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் கோர்ஸா? உலகத்தில் படிக்காமலே சாதனையாளர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. போங்க, நீங்களும் உங்கள் கரேஜுக்கு போங்க. அந்த கரேஜில் உட்காந்து எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோன் உருவாக்குனாரோ, ஐபேட் உருவாக்குனாரோ, நீங்களும் அதே மாதிரி உருவாக்குங்க போங்க சார் அப்படின்னா இது எப்படிப்பட்டது? சொல்லணும்ல. இப்போ நீட்டு கஷ்டமாக இருக்குது. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீட்டு மட்டும்தான் படிப்பா, மற்ற படிப்புக்கு போகக்கூடாதா? சரி, மற்ற படிப்புக்கும் இதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுட்டான், அது மட்டும்தான் படிப்பா? படிப்பே இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லையா? போய் என்னன்னாலும் வேலை பாருங்க. இதுக்கு பேர் ஒரு தலைவரா? ஒரு தலைவர் காட்டக்கூடிய வழிகாட்டுதலா? அப்போ ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அந்த கன்வே பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால இவங்களுக்கு எது தீர்வு எளிமையா இருக்கோ அதை கொடுத்துடுறது. கஷ்டமா கன்வே பண்ண முடியல. இப்ப சில விஷயங்களை நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்ணி பேசுறதுக்கு சிரமமா இருக்கும். இப்ப நம்ம ஏன் ஒரு உரையாடலை நீண்ட உரையாடலா நடத்த வேண்டியது இருக்கு? இப்போ நம்மளே பல பேட்டிகள் உட்காந்து பேசியிருக்கிறோம். அது சில உரையாடல்கள் 35 நிமிஷத்துக்கு மேலே போகும். ஏன் போகுது? அதை விரிவாக தான் விளக்க முடியும். இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விரிவாக தான் விளக்க முடியும். அதை சுருக்கி பேச முடியாது. பேசுனா தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை விரிவாக தான் பேசணும். நீ 6 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு பேச முடியாதுன்ற காரணத்தினால, கஷ்டமான ஒரு கேள்விக்கு பதில் இல்லைன்ற காரணத்தினால எளிமையான தீர்வுன்ற பேரில் குப்பையை கொண்டு கொட்டுறதா? இதே விஜய் அவர்கள் போன வாட்டி பேசும்போது நீட்டை எதிர்த்து பேசுறாரு. ஏன் மாத்தி பேசுறாரு அப்படின்னா இப்படிதான் எவால்வ் ஆகும். சீமான் எப்படி எவால்வ் ஆனாரு? சீமான் ஆரம்பத்திலேயே என்ன சொன்னோம்? இவர் சங்கீதான், வேணா இவரை நம்பாதீங்கடா அப்படின்னு பல பேர்கிட்ட சொன்னோம். நம்புனாங்க. இப்ப என்ன சொல்றாரு? நானே சங்கீதான்டா அப்படின்னு பெருமையா வேற பீத்துறாரு. இதை தானே அப்பயே சொன்னோம். அப்ப அதே தான் விஜய்க்கும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதாவது ஒரு எரிகள் இருக்கு அப்படின்னா அந்த எரிகள் இந்த பாதையில தான் போகுன்றதை நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அது போலதான் விஜய் மாதிரியான நடிகர்கள் எந்த பாதையில போவாங்க அப்படின்றது ஈஸிலி ப்ரெடிக்டபிள் தான். இவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? சமூக நீதி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, மாநில சுயாட்சி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? கடைசியில பொருளாதார இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாரு. அப்ப இது இங்கதான் விழுகும். நீங்க இப்போ இங்க ஒரு குப்பையை வச்சிட்டீங்க, குப்பை இங்க இருக்கலாம், இது உயரமான இடமா இருக்கலாம், ஆனா இந்த குப்பை கடைசியில எங்க தான் போகும்? அந்த தொட்டிக்கு தானே போகும். அப்போ அதை தானே முன்னாடியே சொல்கிறோம், இது இங்கே தான் போய் நிற்கும் அப்படின்னு. அதை தான் விஜய்க்கும் சொல்கிறோம். இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவான்? ரயில்வே எக்ஸாம் நடக்குது. எக்ஸாமுக்கு எங்கே போட்டாங்க சென்ட்ரு? தெலுங்கானாவில் போட்டாங்க. ரெக்ரூட்மெண்ட் எந்த ஊருக்கு நடக்குது? தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் அப்ளை பண்ணி நடத்துகிற எக்ஸாம் ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தாமல் தெலுங்கானாவில் நடத்துகிறான். இதுக்கு போக முடியல, கேஸை போட்டு நிப்பாட்டுறோம். அதையும் தாண்டி தெலுங்கானாவில் தான் நடத்துவேன்னு அவன் நடத்துகிறான்னு வச்சுங்க. நடிகர் என்ன சொல்லுவார்? இது மட்டும்தான் பரீட்சையா? வேற எக்ஸாமே இல்லையா? உங்களுக்கு வேற சொல்யூஷனே கிடையாதா? உலகம் பறந்தது,
வானமே எல்லை, எந்த வேலைனாலும் பாருங்க, எந்த வேலையும் இழிவில்லை. இதை தான் விஸ்வகர்மாவும் சொல்லிட்டு இருந்தா. அதை பிடிச்சி கடிச்சு வச்சோம்ல. ஏன் கடிச்சு வச்சோம்? ஏன்னா அது சாதியை மீளுருவாக்கம் செய்கிறது. அப்ப விஜய் பேசக்கூடிய இது நீட் எதிர்ப்பு உணர்வை மழுங்கடிக்கின்ற வேலை, தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியில போராட்ட குணத்தை இல்லாமல் செய்கின்ற வேலை. மாணவர்கள் போராட்டம் முன்னெடுத்த காலகட்டம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து கடைசியா 2011 ஈழப்படுகொலை நடந்தது வரைக்கும் மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள் இந்திய அரசியலில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது சாதாரணமானது கிடையாது. இன்னைக்கு அந்த மாணவர்களை யூஜிசிக்கு எதிராக அணிதிரட்டுவதற்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் மாணவர் இயக்கங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து, ஆனா முடியல. ஏன் முடியல? இந்த மாதிரியான சீரழிவுவாதிகளினுடைய வேலையின் காரணமாக முடியல. இந்த சீரழிவுவாதிகள் என்ன செய்யறாங்க? தேவையில்லாம போகாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க, நீங்க நல்லா படிச்சு முன்னேறுங்க, படிச்சு வேலை கிடைக்கலன்னா கிடைக்கிற வேலையை பிடிச்சு பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன கேடு? 500 கோடிக்கு சொத்து இருக்குது. அவங்களுக்கு ஒரு கேடும் கிடையாது. 500 கோடி சொத்து, அப்பா காலத்துல இருந்து சம்பாதிச்ச சொத்து இருக்குது. சாலி கிராமத்திலேயே 3 மண்டபம் இருக்குது, 2 வீடு இருக்குது, உட்காந்து திம்பாங்க. நம்ம வீட்டுக்கு அப்படியா? ஒன்றும் இல்லை. இப்போ வீடு கட்டுறது கஷ்டம் தான் சார். வீடு கட்டுறது கஷ்டம் தானே. வாடகை கட்டுறதே கஷ்டம், சொந்த வீடு கட்டுறது அதை விட கஷ்டம். கஷ்டப்பட்டு ஏன் கட்டுறீங்க? இஷ்டப்பட்டு கிடைச்ச குடிசையில வாழுங்க. இப்படிதானே இந்த ஸ்பீச் பேசியிருக்கிறாங்கல்ல. யார் பேசுவா? மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அத்தனைக்கும் ஆசைப்படாது, இருக்கும் இடத்தில் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரியான பேச்சாளர் தான் விஜய். தவிர விஜய் சமூகத்திற்கு பயனுள்ள எந்த கருத்தையும் இன்றைக்கு சொல்லவில்லை. அந்த மாணவர்கள் மனதில் இருக்க, இப்ப அந்த பெற்றோர் அதை சொல்லலாம். வீட்டுக்குள் நடக்க வேண்டிய உரையாடல் என்பது வேறு, அரசியல் உரையாடல் என்பது வேறு. அதனாலதான் இதை சிக்கலான உரையாடல் நான் சொல்றேன். இந்த சிக்கலை பேச தெரியாதவர் ஒரு தலைவர் அல்ல. சிக்கலை எளிமைப்படுத்தி மக்கள் மத்தியில் பேச தெரிந்தவர் தான் தலைவரே தவிர சிக்கலை பேச தெரியாதவன் தலைவனே கிடையாது. அவர் எப்படி ஒருத்தருக்கு வழிகாட்டுவார்? ஒரு சிக்கலை புரிந்து கொள்ள தெரியாத ஒருத்தர் எப்படி மக்களுக்கு வழிகாட்டுவையாக இருப்பார்? நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா? நாளைக்கு ஜேஇ மட்டும்தான் வாழ்க்கையா? நாளைக்கு 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்கிடுவான். 5ஆம் கிளாஸ் மட்டும்தான் வாழ்க்கையா நண்பா? 5ஆம் கிளாஸ் கூட படிக்காம பல பேர் வாழ்க்கையில முன்னேறலையா? வாங்க நண்பா அப்படின்னு உருட்டுவாரா மாட்டாரா? அங்கேயும் பொருந்தும்ல. இங்க பொருந்தும்னா அங்கேயும் பொருந்தும்ல. ஏன் பொருத்த மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் செய்வார். இதுதான் தான் தோன்றித்தனமாக தனக்கு தெரிந்ததை இஷ்டத்துக்கு அள்ளி விடுவதுன்றது சமூகத்தை பற்றிய அக்கறை இல்லாத பேச்சு என்பது இதுதான். இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கிறோம். இன்னைக்கு கடைசியா என்ன சொல்றாரு? பெரியாருக்கே சாதி சாயம் பூச பார்க்குறாங்க, நீங்களும் தான் அஃபிடவிட் போட்டீங்க. ஈவி ராமசாமி நாயக்கர்னு தான் அஃபிடவிட்டில் எழுதியிருக்குது. சுதன் அதை டிஸ்பிளேல காட்டுவார் பாருங்க. என்ன அர்த்தம்? அவனை திட்டுற, நீ என்ன பண்ணியிருக்க? அப்ப நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியல. தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாத ஒருவர் வாய்க்கு வந்தது இஷ்டத்திற்கு, அதாவது ஷூட்டிங் முடிஞ்சு ஃப்ரீயா இருக்கிற கேப்ல இந்த மாதிரி சேரிட்டி பண்றது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமான நன்கொடையாளர் யாரு? அதிகமாக நன்கொடை செய்த நன்கொடையாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டா அம்பானி. ஏன்? கஷ்டப்பட்டு எல்லாரும் சம்பாதிப்பாங்க. யார் சம்பாதிச்சு கொடுக்குறா? தொழிலாளர்கள் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? உட்காந்த இடத்துல காசு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? போய் அங்கே ஒரு 10 ரூபா கொடுக்குறது, இங்கே ஒரு 10 ரூபா கொடுக்குறது, அங்கே ஒரு 100 ரூபா கொடுக்குறது. இதுக்கு பேர் என்ன வேலை? சேரிட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் பூரா இந்த மாதிரியான வேலைகளை செய்வதாக காட்டிக்கொள்வார்கள். இதை பெருமையாக 4 பேர் பேசுவாங்க. உலகில் அதிக தானம் செய்தவர் யார் தெரியுமா? உலகில் அதிக சொத்து வைத்திருப்பவர் யாரோ அவன் தானே அதிக தானம் செய்ய முடியும். அப்ப இது என்ன கம்பேரிசன்? அப்ப அந்த மாதிரி விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான பொழுதுபோக்கு விளையாட்டுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விளையாட்டில் பலிகடாவாக விஜய் நடத்தக்கூடிய ஸ்குவிட் கேம்ல பலிகடாவாகிறது நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். விஜய் நடத்துறது ஸ்குவிட் கேம்ஸ். இந்த ஸ்குவிட் கேம்ல பலியாக போறது நம்ம வீட்டு பிள்ளைங்க. நம்ம வீட்டு நீங்க நல்லா பாருங்க. அவரு நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்கும்போது 1-2 பேர் கை தட்டுறான். மற்ற எல்லாம் பக்கத்துல இருக்கிற அப்பா அம்மா மூஞ்சியை பாக்குறாங்க. அண்ணே என்னன்னே இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ரியாக்ஷனை பாதி பேர் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஆஸ்பிரேஷன் முக்கியம். அந்த சமூகம் ஆஸ்பைரிங்கா இருக்கணும். அதுல சிக்கலை ஏற்படுத்துறான்னா சிக்கலை ஏற்படுத்துறவனை ஓட வைக்கிறதுக்கு என்ன முயற்சி அதெல்லாம் நம்ம எடுக்கணும். நீ என்ன பண்ணு? நீட் தேர்வுக்கு உங்களுக்கு எல்லாம் பயிற்சி எடுக்கிற சிக்கலா இருக்கா? நான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு என்ன சொல்லுது? நீட் தேர்வை எதிர்த்து போராடுவோம். ஆனா இருக்கிற வரைக்கும் என்ன பண்றது? நம்ம பிள்ளைங்க மருத்துவர் ஆகியே ஆகணும். நீட் தேர்வு என்பது வெறுமன பிள்ளைங்க மருத்துவம் படிக்கிறது மட்டும் இல்ல, மருத்துவ துறையே சீரழித்திருக்கிறது. எப்படி சீரழித்திருக்கிறது? ஒவ்வொரு மருத்துவர் எப்படி வர்றாங்க? நம்ம வீட்டு, நம்ம ஊரு, நம்ம சாதி, நம்ம மத, இப்படி எல்லாத்துலயும் நம்மள இருந்து ஒருத்தர் தான் அங்க வர்றாரு. அவர் தான் நமக்கான வைத்தியத்தை கொடுக்க முடியும்.
இப்போ எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், தண்ணி தேங்குனா சாக்கடை ஓடும், அந்த சாக்கடை ஓடுச்சுன்னா என்ன நோய் பரவும்னு எங்கள் ஊரில் இருக்கிற டாக்டருக்கு தெரியும். ஏன்? அவரும் அந்த தெருவில் தான் இருப்பார், அவர் அங்கேருந்து அதை படிச்சுட்டு வந்திருப்பார், அதனால அவருக்கு தெரியும். மற்றவனுக்கு அது தெரியாது. அப்போது ஹிந்திக்காரர் ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தருக்கு அங்கே இருக்கக்கூடிய வைத்தியத்தை பார்க்க முடியாது. அந்தந்த ஊரில் அந்தந்த சமூக பின்னணியை புரிந்து கொண்ட, அந்தந்த பொருளாதார பின்னணியை புரிந்து கொண்ட மருத்துவர்கள் தான் வர முடியும். அதை தான் தமிழ்நாடு அரசு என்ஷூர் பண்ணுச்சு. ஏன் வந்து எல்லா மருத்துவர்களையும் வந்து கீழே போய் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண வச்சாங்க? எதில்? ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து 1 வருஷம் அவங்க கம்பல்சரி சர்வீஸ் பண்ண வச்சாங்கல்ல. ஏன் பண்ண வச்சாங்க? ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் அவன் கற்றுக்குவான். எதை கற்றுக்குவான்? லோக்கலில் என்ன டிசீஸ் இருக்குன்றதை கற்றுக்குவான், அந்த டிசீஸினுடைய தன்மை என்னன்றதை கற்றுக்குவான், அந்த பேஷண்ட் வந்து எத்தனை நாள் கழிச்சு வருவாருன்றதை கற்றுக்குவான். அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவார்? சளியாக இருக்குது, கொஞ்ச நாளாக இருக்குது சார். கொஞ்ச நாள்னா இப்போ தான் சார். எவ்வளோ நாளா? ஒரு 2 மாதமா? இல்லையா? நம்ம வந்து நோய்க்கு வந்து மருத்துவம் பார்க்க போவே மாட்டோம். சளி பிடிச்சது அப்படின்னா 2வது நாள் ஹாஸ்பிட்டல் போவோமா? மாட்டோம். பெரும்பாலும் 3வது நாள், அதை விட பெரும்பான்மை 7வது நாள், அதை விட பெரும்பான்மை நாட்பட்ட வியாதிக்கு மட்டும்தான் மருத்துவமனைக்கே போகிறது. மற்றபடி சுடுதண்ணியை குடிடா சரியா போயிடும் அப்படின்ட்டு. மாத்திரையா? நான்லாம் வாழ்க்கையில் மாத்திரையை சாப்பிட்டதை தெரியுமான்றதை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற ஊர் இந்த ஊர். அப்போ இந்த ஊரில் வந்து வைத்தியம் பார்க்கறதுன்றது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. இந்த ஊர் நான் சொல்கிறது மொத்த இந்தியாவை சேர்த்து தான், சாதாரண காரியம் அல்ல. அப்போ இதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. அதுக்காண்டி தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பயிற்சி மருத்துவரை அனுப்புறது. அப்படி பயிற்சி எடுத்துட்டு வந்தவங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் உயர் சிறப்பு மருத்துவம் படிக்கும் பொழுது அவர்களுக்கு 50% ப்ரையாரிட்டி கொடுக்கறது தமிழ்நாடு அரசு வந்து திட்டமாக வைத்திருக்கிறது. அதிலிருந்து இடையில அப்பப்போ இந்த 50% மாற்றிக்கலான்னு தமிழ்நாடு சொன்ன போது நாம் அதை எதிர்த்து பேசியிருக்கிறோம். இதே அரங்கத்தில் நாம் பேரலை அதை கண்டித்து பேசியிருக்கிறோம். அதை ஒட்டி அந்த சட்ட முன்வடிவா அல்லது ஜிஓவா திரும்ப பெறப்பட்டது. 50% இப்போ கண்டினியூ ஆகுது. அப்போ இதுதான் நாம முன்னெடுக்க வேண்டிய அரசியலே தவிர, இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமே தவிர, புரிய வைக்காம இது மட்டும்தானா? சரி, இப்போ இதே டயலாக வந்து முதல்வர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, அவ்வளோதான் சார், இதை தான் சார் நாங்கள் அப்பயே சொன்னோன்னு எடப்பாடி ஜாலியாயிருவார். அப்போ மொத்த பழியும் திமுக பக்கம் திருப்பி விட்டுவிட்டு தாங்கள் எல்லோரும் நிரபராதிகளாக மாறிக்கொள்ளலாம் அல்லது பாஜகவின் பக்கம் அலைநாயிக்கொள்ளலாம், திமுகவை மட்டும் எதிர் திசையில் நிப்பாட்டிட்டா மக்கள் அவங்கள சுட்டு கொன்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தனித்து திமுகவை போராட விடுவது அப்படின்றது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக தனியாக போராடுறது அப்படின்றத இது வந்து தமிழ்நாட்டின் கூட்டு மனசாட்சிக்கு பங்கம் விளைவிக்க வேலை. ஒன்றும் இல்லை. இப்போ நுழைவுத் தேர்வு ஒழிச்சது இருக்குல்ல, அது தனிநபர்கள் எடுத்த முடிவு அல்ல. 2005 ஜெயலலிதா வந்து ஒரு மசோதா சொல்கிறாங்க, மசோதா கொண்டு வராங்க. எதுக்கு? தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்துன்னு ஒரு நாள் திடீர்னு கொண்டு வராங்க. கோர்ட்டில் கேஸை போட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க அந்த ஆர்டரை. ஏன் ரத்தாச்சு? சும்மா நீ கொண்டு வருவியா ஒரு மசோதாவை? அந்த மசோதாவுக்கு என்ன அடிப்படை இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது? அதனால தான் கலைஞர் என்ன பண்ணார் அப்படின்னா, நுழைவுத் தேர்வுகளை ஆய்வு செய்வதற்கு அனந்தகிருஷ்ணன் தலைமையில் குழு அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் ரத்து செய்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த மசோதா தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த மசோதாவின் அடிப்படையில் நீட் எங்களுக்கு பொருந்தாதுன்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி வாதிடன்றது தான் நம்மளுடைய வருத்தமே. தமிழ்நாடு ஆக்ட் 3 ஆஃப் 2007 அந்த சட்டத்தோட பேரு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் அந்த சட்டத்தை பல்வேறு நபர்கள் மேற்கோள் காட்டுறாங்க? அந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் அது. அப்போ ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் வேணும், அனைவரும் அதை ஆதரிக்கணும், அப்பதான் ஒரு விஷயம் நிற்கும். மாறாக நான் அந்த பக்கம் உருளுவேன், நான் அந்த பக்கம் உருளுவேன், நீ மட்டும் நடுவில் உருளு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறது வந்து தமிழ்நாட்டை ஏமாற்றுகின்ற வேலை. நீட்டு திமுகவோட பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டோட பிரச்சனை இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடியின மக்களுடைய சிறுபான்மையினருடைய பிரச்சனை. இவர் அதை என்னவா மாத்துறாரு? திமுக பிரச்சனையை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு நீட்டு மட்டும்தான் படிக்கணுமா, வேற படிப்பே இல்லையா? சரி, நீங்க சினிமாவில் ஹீரோவை மட்டும்தான் நடிப்பீங்களா? வந்தா முதலமைச்சராக மட்டும்தான் வருவீங்களா? ஏன் கவுன்சிலர் ரீசனா நிற்க மாட்டியா? ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இதுதான் பிரச்சனையா அப்படின்னா உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குல்ல. எதுக்கு ஜனநாயகன் படம் நடிக்கிறதுக்கு கொடைக்கானல் கிளம்பி போனீங்க? இங்கிருந்து பிரச்சனையை கவனிக்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு, ஆனால் மாணவருக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாது. அவர் அதுக்கு கமிட்டடான எஃபர்ட் போடக்கூடாது. ஆஸ்பிரேஷன் இல்லாத கம்யூனிட்டியாக தமிழ் கம்யூனிட்டி மாறணும். மாறி அந்த இடத்த பூரா தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்ப்பனருக்கும் பார்ப்பன அடிவரடிகளுக்கும் எழுதி கொடுப்பது, அதுதான் இவங்க விரும்புகின்ற தமிழ்நாடு.
எப்படி வந்து ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இன்ஜினியரிங் படிப்பின் மீது ஒரு அவநம்பிக்கையை தொடர்ந்து ஏற்படுத்தினாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. இன்ஜினியரிங்கின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார்கள் இல்லையா? அப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்க பூரா கலைத்துறை சாதனையாளர்களாக மாறிட்டாங்களா? சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் அறிவியல் மேதாவிகளாக மாறிட்டாங்களா? பொறியாளர் மட்டும் எப்படி வந்து எல்லா பொறியாளர் வந்து இஸ்ரோலையும் டிஆர்டிஓலையும் வேலை பார்க்க முடியும்? அப்போ வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லி, அல்லது வேலைக்கு கம்பெனிக்காரன் எடுக்க மாட்டேங்கிறான்ற காரணத்தை சொல்லி, அல்லது கம்பெனிக்காரன் குறைவாக சம்பளம் கொடுக்குறான்ற காரணத்தை சொல்லி இன்ஜினியரிங் மீது அவநம்பிக்கையை கிரியேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஆபத்தான போக்கு. அவ்வளவு இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாங்க, அதில் எவ்வளவு பேர் ப்ரொடக்டிவாக வேலை பார்க்குறாங்க. நீ சண்டை போட வேண்டியது சம்பளம் குறைவாக கொடுக்குற முதலாளியை எதிர்த்து, கோர்ஸை எதிர்த்து இல்லை. ஆனால் என்ன பண்ணா? கோர்ஸை எதிர்த்தான். ஏன் எதிர்த்தான்? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பொறியியல் வேலைகளில் தமிழன் இருக்கிறான். எங்கெல்லாம் பொறியியல் துறை கோலோச்சுகிறதோ அங்கெல்லாம் தமிழர்கள் குடியிருக்கிறார்கள். பெங்களூர் பொறியியல் நகரம், அங்கே தமிழர்கள் அதிகம். ஹைதராபாத் பொறியியல் நகரம், தமிழர்கள் அதிகம். கல்கத்தா பொறியியல் நகரம், தமிழர்கள் அதிகம். குர்கான் பொறியியல் நகரம், தமிழர்கள் அதிகம். எங்கெல்லாம் பொறியியல் கோலோச்சுகிறதோ அங்கெல்லாம் தமிழன் கோலோச்சுவான். அப்போ அதை உடைக்கணும். இது ஒரு நேஷனல் லாபியை வந்து இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்கள் சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருந்தான். விளைவு இன்றைக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்மிஷன் குறையுது. சரி, எல்லாரும் ஆர்ட்ஸ் படிப்போம். இப்போ நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், எல்லாரும் எக்கனாமிஸ்ட் ஆயிடுவோமா? அப்போ ஒரு துறையில படித்து அந்த துறையில இவங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கல என்பதற்காக அந்த துறையை கைவிடுவது என்பது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை விஜய் செய்ய வைப்பார். எல்லா துறைகளுக்கும் நாளைக்கு செய்ய வைப்பாங்க. இப்போ நாளைக்கு இதே மாதிரி எல்லா துறைகளுக்கும் வந்து நீ அதில் வேலைக்கு போனாதான், நான் இதில் வேலைக்கு போனால் ரயில்வே, இப்போ யூபிஎஸ்சி கஷ்டமான எக்ஸாம், எதுக்குப்பா யூபிஎஸ்சி படிக்கிற? டிஎன்பிஎஸ்சி படி. டிஎன்பிஎஸ்சி அதில் வேகன்சியே கம்மி, எதுக்குப்பா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற? பிரைவேட் வேலைக்கு போ. பிரைவேட்டில் இடஒதுக்கீடே இல்லை, அங்கே எதுக்குப்பா வேலைக்கு போயிட்டு நீயே தொழில் பாரு. பாண்டே வந்துடுவாங்க. கடை வச்சுங்கன்னா நல்லபடியாக நீங்கள் லீவ் எடுத்துட்டு ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்துடுவார். இப்படி பாண்டே நாத்தம் அடிக்கக்கூடிய பேச்சை விஜய் பேசுவார் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இதுதான் அவர் போகிற டைரக்ஷன். இந்த டைரக்ஷனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து இதை தான் நம்ம இப்படி தான் போகும்னு நினச்சோம். ஆனால் அதில் இவ்வளவு ஹெவியாக பாண்டே வாடை அடிக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விசிட்டாக தான் இருக்குது விஜய் பேசி இருப்பது. ஓகே, இன்னும் 2 மீட்டிங் இருக்குது. அதில் என்ன பேச போகிறான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி.